இன்னைக்கு நாங்க மைக்ரோசாஃப்ட் வேர்ட் என்ற சாஃப்ட்வேர்ல இதுவே எங்க லெசனை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ மைக்ரோசாஃப்ட் வேர்ட் என்ற சாஃப்ட்வேர் நாங்க என்னத்துக்கு யூஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு வேர்ட் ப்ராசஸிங்க்கு உண்டான ஒரு சாஃப்ட்வேர். ஓகே, டு கிரியேட் ப்ரொஃபஷனல் அண்ட் குவாலிட்டி டாக்குமெண்ட்ஸ் நாங்க இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுவோம். ஓகே, and using this software in the software use பண்ணி எங்களுக்கு letters, reports, books மாதிரியான word processing documents create பண்ண இயலும். ஓகே, so and நீங்க என்னோட PC எடுத்தா எங்களுக்கு word processing softwares யூஸ் பண்ண இயலுமான இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட் மட்டும் இல்லைக்கு எங்களுக்கு word processing apps இருக்குது என்னோட பிசில. எக்ஸாம்பிள் நோட்பேட் அண்ட் ஸ்டிக்கி நோட்ஸ். ஓகே, அதுவரும் என்னோட பிசில வர வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் தான். பட் நாங்கள் ஏன் ஒரு ப்ரொஃபஷனல் அண்ட் குவாலிட்டி டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண இந்த சாஃப்ட்வேர், இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட் சொல்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம்னா இதில் இருக்கிற அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இந்த நோட்பேட் ஸ்டிக்கி நோட்ஸ் சொல்கிற ஆப்ஸில் எங்களுக்கு பார்க்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த சாஃப்ட்வேர் குவாலிட்டி டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காகவே கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட். ஓகே, நவ் டு ஓப்பன் திஸ் சாஃப்ட்வேர், ஓகே, go to your start, recently இல்லாட்டி you can search மைக்ரோசாஃப்ட் வேர்ட். ஸோ நான் மைக்ரோசாஃப்ட் வேர்டை ஓப்பன் பண்ணது உங்களுக்கு பார்க்கலுமான ப்ரிவியூ தான் இது. ஓகே, இப்போ நாங்கள் இந்த ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு போகிற வார இந்த ப்ரிவியூவில் எல்லா ஃபீச்சர்ஸும் பார்ப்போம். ஓகே, ஸோ எங்களுக்கு பிளாங்க் டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணதுக்கு போகிற வார ஃபர்ஸ்ட் ப்ரிவியூ தான் இது. இங்கிட்டுக்கு இந்த ஏரியாவை டைட்டில் பார்னு சொல்லுவோம். ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிக்கிற நேம் இதுக்கு இந்த டைட்டில் பார்ல அப்பியர் ஆகும். அண்ட் திஸ் லாங் தின் ரெக்டாங்கிள், இந்த லாங் அண்ட் தின் ரெக்டாங்கிளை நான் ஸ்டேட்டஸ் பார்னு சொல்லுவோம். இதில் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் நம்பர் ஆஃப் பேஜ் அண்ட் நீங்க பேஜ்ல கரண்ட் பேஜ். இப்போ இந்த டாக்குமெண்ட்ல நம்பர் ஆஃப் பேஜஸ் 8 அண்ட் பேஜ் நம்பர் 1ல தான் இப்போ கரண்ட்லி உங்களுக்கு ப்ரிவியூ ஆகுது. அண்ட் உங்களுக்கு வேர்ட் கவுண்ட், உங்களோட என்டையர் டாக்குமெண்ட்ல நீங்க டைப் பண்ணிக்கிற வேர்ட் கவுண்ட் இந்த ஏரியால பார்த்து இந்த ஸ்டேட்டஸ் பார்ல உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல பார்த்துக்கொள்ள இயலும். அண்ட் நீங்க இந்த ஸ்டேட்டஸ் பார்ல ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் இன் ஜூம் டவுன் பட்டன்ஸ் இருக்குது. using this plus and minus icons உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை ஜூம் பண்ணி ஜூம் டவுன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது மூணு புக்ஸ் மாதிரி ப்ரிவியூ ஆகுறது. உங்களோட டாக்குமெண்ட் உங்களுக்கு ப்ரிவியூ ஆக வேண்டிய லே அவுட் அதை உங்களுக்கு இதுக்கு சேஞ்ச் பண்ண இயலும். ஓகே, அண்ட் ஃபைனலி நான் இந்த பெரிய ஏரியா, இந்த கிரே லாங் ஏரியாவை நாங்கள் ரிப்பன் என்று சொல்லுவோம். ஓகே, இந்த ஏரியால உங்களுக்கு tabs and menus இருக்கு. ஓகே, சோ இப்போ கரண்டா நான் இருக்கிற tab தான் ஹோம் சொல்ற இந்த tab. இதுல உங்களுக்கு ரன் பண்ணலுமான டாஸ்க் ஃபீச்சர்ஸ் டிஃபரண்ட் அடுத்த tabsகளுக்கு விட. நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்சர்ட் என்ற tab இருக்குது, டிசைன், லேஅவுட், ரெஃபரன்சஸ். சோ இதெல்லாம் வந்து ரிப்பன்ல வர tabs. அண்ட் இந்த ஒரு டேப்க்கு போனாலும் ஸ்பெசிஃபிக்கா குரூப்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ஹோம் டேப்ல உங்களுக்கு கிளிப்போர்ட், ஃபாண்ட், பேராகிராஃப், ஸ்டைல் சொல்ற 4 குரூப் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுவரைக்கு உண்டான ஒரு டாஸ்க் அண்ட் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் நாங்கள் இதுக்கு போகிறோம் பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த வேர்ட் சாஃப்ட்வேரை ஓப்பன் பிளாங்க் டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ண போகிற வார review the in detailed features. Now let's move to a blank document.
ஸோ இங்கிட்ட பிளிங்க் ஆகிற இந்த ஏரியா நாங்கள் கர்சன்ட்னு சொல்லுவோம். ஸோ இங்கிட்ட தான் எங்களோட டைப்பிங் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நாங்கள் எங்களோட மெயின் டாபிக்ஸ் பார்த்தோம்னா நான் இந்த சாஃப்ட்வேர்ல என்னோட கண்டென்ட் நீங்க பாத்தீங்கன்னா நாங்க 5 விதமான மெயின் டாபிக்ஸ் படிப்போம். ஃபார்மட்டிங், சர்ச்சிங் அண்ட் ரிப்ளேசிங், அதுக்கப்புறம் நாங்க படிப்போம் இன்சர்ட்டிங் அண்ட் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர், ஃபைனலி பிரிண்டிங். ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட் சொல்ற சாஃப்ட்வேர்ல நாங்க இந்த 5 கண்டென்ட்ஸ் தான் கவர் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நாங்க ஃபார்மட்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபார்மட்டிங் பாத்தீங்கன்னா ஃபார்மட்டிங் மூலமா எங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட் கிரியேட் பண்றதுக்கு உண்டான என்டையர் செட்டப் நாங்க பண்ணுவோம் இந்த ஃபார்மட்டிங் மூலமா. ஸோ என்னோட டாக்குமெண்ட்க்கு உண்டான ஃபார்மேட்டை செட்டப் பண்றதுக்கு நாங்க இந்த ஃபார்மேட் சொல்ற இந்த கண்டென்ட்ல இந்த டாபிக்ல வர சப் கண்டென்ட்ஸ் எல்லாம் நல்லாவே தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஃபார்மட்டிங் சொல்ற டாபிக்ல நாங்க 5 விதமான சப் டாபிக்ஸ் பார்ப்போம். Okay, first one font formatting and paragraph formatting. Third one the styles. Fourth, page layout. And finally document formatting and ஒரு group பார்ப்போம். So இந்த formatting மூலமா இந்த formatting சொல்ற டாபிக் கீழே நாங்கள் பார்ப்போம். எப்படி எங்களோட ஒரு ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட் ஃபாண்ட்ஸை டிசைன் பண்ணுவோம் அண்ட் அதில் ஃபாண்ட் சைஸஸ் எல்லாம் இன்க்ளூடிங் பேராகிராஃப் அலைன்மெண்ட்ஸ். ஒரு பேராகிராஃப் உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எங்கேருந்து முடியணும், இது எல்லாமே. அண்ட் அதில் லைன் ஸ்பேசிங், ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் ஸ்பேசிங். ஸோ இந்த எல்லாம் செட்டப்பும் நாங்கள் இந்த ஃபார்மட்டிங்கில் தான் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்மட்டிங்கில் வர எங்களோட ஃபர்ஸ்ட் சப் கேட்டகரி ஃபாண்ட் ஃபார்மட்டிங்கை நாங்கள் இப்போ பார்ப்போம். இந்த ஃபாண்ட் ஃபார்மட்டிங் மூலமா எங்களுக்கு தேவையான ஃபாண்ட் ஸ்டைல், ஃபாண்ட் சைஸ், கலர், எஃபெக்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு வேண்டிய மாதிரி செட்டப் பண்ணிடு. ஸோ இந்த ஃபாண்ட் ஃபார்மட்டிங்க்கு இந்த ஃபார்மட்டிங்ல வர ஃபர்ஸ்ட் சப் டாபிக் ஃபாண்ட் ஃபார்மட்டிங்க்கு நான் யூஸ் பண்ற கேட்டகரி ஆஃப் குரூப் தான் இந்த ஃபாண்ட் குரூப். ஹோம் டேப்ல எங்களுக்கு வர second group the font group. Using this font group தான் நாங்க எங்க font formatting கான எல்லாம் செட்டப்புமே பண்ணுவோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு font style இதை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் கரண்டா இந்த ஃபார்மட்டிங் சொல்ற ஃபர்ஸ்ட் வேர்ட்ல எனக்கு கர்சர் தெரியுது. ஸோ இந்த என்டையர் சென்டென்ஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த என்டையர் சென்டென்ஸ்க்கு ஃபாண்ட் ஸ்டைலை பார்த்தீங்கன்னா கேலிப்ரி பாடி சொல்ற ஃபாண்ட்ல இருக்குது. இதுல இருக்கிற ட்ராப் டவுனை நான் கிளிக் பண்ணேன், உங்களுக்கு பார்க்கலும் இருக்கிற ஃபாண்ட் ஸ்டைல்ஸ். ஸோ எங்களுக்கு எக்கச்சக்கமா எங்களுக்கு வேண்டிய அளவுல ஃபாண்ட் ஸ்டைல் இருக்குது. ஸோ இதுல எனக்கு வேண்டிய ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணி என்னோட ஃபாண்ட்ஸோட ஸ்டைலை சேஞ்ச் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபாண்ட் சைஸ். ஸோ இந்த ஃபாண்ட் சைஸை காட்ட ஓகே இந்த ஃபார்மட்டிங் சொல்ற ஃபர்ஸ்ட் வேர்டை நான் செலக்ட் பண்ணேன்னா அதோட சைஸ் இது 11 pt. இந்த 11 pt 8ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த சைஸஸ் இந்த லெட்டர் சைஸஸ் நான் ஸ்டாண்டர்ட் சொல்ற ஃபார்ம் தான் வந்து pt. ஸோ 8 pt-ல இருந்து எனக்கு இந்த ஃபாண்ட் சைஸஸை கஸ்டமைஸ் பண்ணிடும். ஸோ நான் இதை ஒவ்வொன்றுக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு பாருங்க எப்படி இந்த சைஸஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. ஓகே, ஸோ இதுதான் ஃபாண்ட் சைஸஸ் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் எனக்கு இதுக்கு கலரை சேஞ்ச் பண்ணிடும். இப்போ ஃபாண்ட் ஸ்டைல் சொல்கிற இந்த வேர்டை நான் செலக்ட் பண்ணிட்டு கலரை சேஞ்ச் பண்ண இந்த
ஏயோட ரெட் கலர் அண்டர்லைன் வந்திருக்கிற ஒரு மார்க் ஐக்கன். இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணியாலும் உங்களுக்கு வேண்டிய ஒரு கலர் அதுக்கு சேஞ்ச் பண்ணி. ஓகே, நான் இங்கிட்டு இந்த சைஸ் சொல்ற வேர்டு செலக்ட் பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு கிளியரா விளங்கும். ஸோ இதில் உங்களுக்கு வேண்டிய ஒரு கலரை சேஞ்ச் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இந்த ஃபாண்ட் குரூப்ல வர வேண்டிய ஒரு ஆப்ஷன். ஓகே, எனக்கு பர்டிகுலரா ஒரு வேர்ட்க்கு ஒரு வேர்டை செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணேலும், ஒரு சென்டென்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணேலும், ஒரு பேராகிராஃப்க்கு இல்லாட்டி ஒரு வேர்ட் சாரி ஒரு லெட்டருக்கு கூட எங்களுக்கு இந்த ஃபாண்ட் குரூப்ல வர ஃபீச்சர்ஸை அப்ளை பண்ணேலும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இந்த சைஸ்ன்ற வேர்ட்ல நான் எஸ்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபாண்ட் ஸ்டைலை சேஞ்ச் பண்றேன். ஏப்ரல் சக்சஸ் சொல்ற இந்த ஃபாண்ட் ஸ்டைலுக்கு சேஞ்ச் பண்றேன். அண்ட் இதுல சைஸ் நான் 20 pt சேஞ்ச் பண்றேன். ஓகே, அண்ட் கலர் கிரீன்ல வச்சிட்டு இப்போ நான் இந்த ஐ செலக்ட் பண்ண இது 28 சைஸ் கேலிபரி பாடியில் இருக்குது. நான் இந்த ஐட கலரை சேஞ்ச் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் இந்த Z செலக்ட் பண்ணி இந்த Zக்கு நான் எனக்கு கலர் வேண்டியது வந்து செலக்ட் பண்ணேன். ஓகே, இத ஃபாண்ட் ஸ்டைலை மாத்திட்டு சைஸை மாத்திட்டு ஓகே கலரையும் சேஞ்ச் பண்றேன். இந்த ஃபாண்ட் குரூப்ல வர வேண்டிய ஒரு டிசைன் வேண்டிய ஒரு ஃபீச்சர் எங்களுக்கு உங்களுக்கு பார்க்கலும் ஒரு லெட்டர் ஒரு வேர்ட் ஒரு சென்டென்ஸ் ஒரு பேராகிராஃப்க்கு கூட சேஞ்ச் பண்ணி. ஓகே, இப்போ நாங்க பார்ப்போம். இப்போ இந்த பண்ண சேஞ்சஸ் நாங்க பேக் டு நார்மல். என்னோட இந்த நார்மல் கண்டென்ட் இது கேலிபரி பாடி அண்ட் சைஸ் வந்து 11 pt ல இந்த நார்மல் ஃபாண்ட் இந்த ஸ்டைலுக்கு எடுத்துட்டு வர இதை செலக்ட் பண்ணிட்டு ஏயோட இரேசரா தெரியுற இந்த ஐக்கன் கிளியர் ஆல் ஃபார்மேட்டிங் இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா ஃபார்மேட்டிங்கும் கிளியராகவே என்னோட நார்மல் கண்டென்ட் சைஸ் அண்ட் ஸ்டைலுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகே, அண்ட் ஆல்சோ we can bold, italicize and underline. ஓகே, ஸோ இப்போ நீங்க இந்த பர்டிகுலரான ஒரு வேர்டு இந்த கலர் சொல்ற வேர்டை நான் செலக்ட் பண்ண இதை போல்ட் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த பி திக் லைன்ல வந்து இந்த பியை செலக்ட் பண்ணா அது போல்ட் ஆகிட்டு உங்களுக்கு பார்க்கலாம். அண்ட் இதை கொஞ்சம் ஸ்லாண்ட் பண்ணேன் இந்த இட்டாலிசைஸ் சொல்ற ஆப்ஷன் மூலமா. அண்ட் இந்த கலர் சொல்ற வேர்டை உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணா யூவோட அண்டர்லைன் வந்திக்கிற ஐக்கனை கிளிக் பண்ணியாண்டா அது அண்டர்லைன் ஆகும். அண்ட் இப்போ நான் இட்டாலிசைஸ் மட்டும் ஓரமாக்கிட்டு அது போல்ட் அண்ட் அண்டர்லைன்ல வச்சுட்டு அண்டர்லைனோட இந்த ட்ராப் டவுனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அண்டர்லைன் ஆப்ஷன்ஸ் வரும். ஓகே, இது ஒன் அண்டர்லைன் இது உங்களுக்கு டபுள் அண்டர்லைன் பண்ணேலும் அப்படி இல்லாட்டி திக் அண்டர்லைன் பண்ணேலும் டாட்டட் அண்டர்லைன் பண்ணேலும். ஸோ வேண்டிய ஒரு அண்டர்லைன் பண்ணலாம். இதுக்கு திக் அண்டர்லைன் அப்ளை பண்ணிட்டு அண்டர்லைன் கலரை கூட எனக்கு சேஞ்ச் பண்ணிடும். ஓகே, இதுக்கு அண்டர்லைன் கலருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய ஒரு அண்டர்லைன் கலரை சேஞ்ச் பண்ண ஏடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் ஸ்ட்ரைக் த்ரூ சொல்ற ஆப்ஷனை பார்ப்போம். ஸோ we all have that one habit when we write. நாங்கள் எழுதுற நேரம் எங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. நாங்கள் ஒரு வேர்ட் பிழையா விஷயம்னா ஒரு ஒன் லைனால ஒரு சிங்கிள் லைனால அந்த வேர்டை கட் பண்ணும். அந்த ஆப்ஷன் எங்களுக்கு இருக்குது. இந்த ஃபாண்ட் குரூப்ல ஏபிசின்னு சிம்பிள் லெட்டர்ஸ்ல டைப் ஆகி அதை ஒரு லைனால வெட்டின ஆப்ஷன் இதை நாங்கள் ஸ்ட்ரைக் த்ரூன்னு சொல்லுவோம். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ நான் செலக்ட் பண்ண ஏரியா எப்படி ஒன் லைனால கட் ஆகிக்குதுன்னு உங்களுக்கு பார்க்க ஏறும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஃபெக்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த இஃபெக்ட்ஸ்
நீங்க பாத்தீங்கன்னா இஃபெக்ட்ஸ்க்கு இந்த ஒரு வேர்ட்ஸ்க்கு எனக்கு இஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணேன். அதுக்கு இந்த ஏ அவர வர ட்ராப் டவுன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு வேர்ட்க்கு டிஃபரண்ட் ஸ்டைல் ஆஃப் இஃபெக்ட்ஸ் சூஸ் பண்ண இயலும். ஓகே, இப்போ கரண்ட்லி நான் இந்த ஒரு பர்டிகுலரான இஃபெக்ட் செலக்ட் பண்ணேன்டா அதுக்கு எனக்கு அவுட்லைன் கலர் சேஞ்ச் பண்ணேலும். ஓகே, நான் greenக்கு சேஞ்ச் பண்ணி இப்போ உங்களுக்கு பார்க்கலாம் அவுட்லைன் கலர் greenக்கு சேஞ்ச் ஆகிக்கிறது. அண்ட் அதில் ஷேடோ உங்களுக்கு கொண்டு வரையிலும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஷேடோ இதுக்கு வந்து இது பார்க்கலும், ரிஃப்ளெக்ஷன்ஸ் கொண்டு வரையிலும். ஓகே, ரிஃப்ளெக்ட் ஆகி இது உங்களுக்கு பார்க்கலும். ஸோ இந்த மாதிரி வேண்டிய ஒரு இஃபெக்ட் குரூப்பை யூஸ் பண்ணி க்ளோண்டு கொண்டு வரையிலும் உங்களுக்கு வேண்டிய ஒரு இஃபெக்ட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ண இயலும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் எங்களுக்கு இதே ஃபாண்ட் சைஸை நாங்கள் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இன்னொன்று இது. அது இந்த ஏ பெரிய ஒரு கொஞ்சம் பெரிய ஏ. ஸோ இது ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது உங்களுக்கு இந்த சைஸை அட்ஜஸ்ட் பண்ணினேன். அண்ட் அதுக்கிட்ட இருக்கிற இந்த ஒரு குட்டி ஏ அதில் உங்களுக்கு ஃபாண்ட் சைஸை டிக்ரீஸ் பண்ணிடும். ஓகே, அண்ட் இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் பார்ப்போம். எங்களோட வேண்டிய ஒரு சென்டென்ஸ் நான் டைப் பண்ணால் அதில் ஃபர்ஸ்ட் வேர்டில் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் ஆகும். ஸோ இந்த மாதிரி கேபிட்டலைசேஷன் எங்களுக்கு வேண்டிய மாதிரி பண்ணிடும். ஓகே, இந்த டபுள் ஏ இருக்கிற ஆப்ஷனில் நீங்கள் ட்ராப் டவுனை கிளிக் பண்ணீங்கடா. ஓகே, ஸோ இது சேஞ்ச் இந்த சென்டென்ஸ் கேசஸ் மாத்திர ஐக்கன் இதில் உங்களுக்கு சென்டென்ஸ் கேஸில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சென்டென்ஸ் கேஸில் வச்சிங்கடா உங்களோட எந்த ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகிற நேரமும் அதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் ஆகும். லோவர் கேஸ்ல வச்சீங்கன்னா நீங்க வச்சுட்டு நீங்க எந்த ஒரு டைப்பிங் பண்ணாலுமே எல்லாமே உங்களுக்கு சிம்பிள் லெட்டர்ஸ்ல தான் டைப் ஆகும். ஓகே, அப்பர் கேஸ்ல வச்சீங்கன்னா ஓகே. ஸோ இந்த சென்டென்ஸ் கேஸஸ் நான் வந்து ஒரு சென்டென்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி செஞ்சு காட்டுறேன். ஸோ இது சென்டென்ஸ் கேஸ்ல இருக்குது. ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ் கேஸ்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் கேபிட்டல். லோவர் கேஸ்க்கு நான் சேஞ்ச் பண்ணேன்டா இந்த எல்லா வேர்ட்ஸும் எப்படி சிம்பிள் லெட்டர்ஸ்க்கு சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கேன். அப்பர் கேஸ்ல வச்சேன்டா எல்லாமே கேபிட்டல் ஆகும். கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட்னா என் ஒவ்வொரு லெட்டரோட ஸ்டார்டிங்கும் ஒவ்வொரு வேர்டோட ஸ்டார்டிங் லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் ஆகுது இந்த சென்டென்ஸ்ல உங்களுக்கு பார்க்கல. டபுள் கேஸ்னா இந்த எல்லா வேர்ட்ஸும் கேபிட்டல் ஆகும், ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் சிம்பிள் ஆகும் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு பார்க்க எப்படி சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எங்களுக்கு ஹைலைட்டிங் ஆப்ஷன் என்னோட ஃபைனல் ஃபீச்சர் இல்லை ஃபைனல் ஃபீச்சரில் we have one more feature. ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸோட வேர்டை நான் செலக்ட் பண்ணி எனக்கு அதை ஹைலைட் பண்ணிடும். ஓகே, ஸோ இது ஹைலைட் கண்ட்ராஸ்ட் கலர்ஸ். ஸோ யூசிங் திஸ் ஹைலைட்டிங் கலர்ஸ் உங்களுக்கு ஹைலைட் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பாருங்க நான் ஃபர்ஸ்ட் என்று டைப் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்ன நான் டைப் பண்ணிக்கிறேன். நான் இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு இதோட சைஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் உங்களுக்கு கிளியராக விளங்க. ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட்ல எஸ்டி வந்து இப்படி 1ஓட கீழே இருக்குது. இதை நாங்கள் எழுதுகிற நேரம் நம்ம 1க்கு மேலே எழுதுவோம். அதே மாதிரி உங்களுக்கு செய்யணும்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்க்கு மேலே 2 வந்து ஐக்கன் இதை சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். இதை நீங்கள் கிளிக் பண்ணியாண்டா அந்த எஸ்டி வந்து நம்ம 1க்கு மேலே போயிடணும். ஸோ நம்பருக்கு மேலே வர வேண்டிய 2 லெட்டர்ஸை மட்டும் தான் இங்கிட்ட நீங்கள் செலக்ட் பண்ணணும். நம்பரோட செலக்ட் பண்ணி
பண்ணீங்கன்னா எல்லாமே மேலுக்கு போயிடும். இந்த நம்பருக்கு மேல ST மட்டும் இந்த நம்பருக்கு மேல போகணும்டா அப்ப நீங்க ST மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். அதை மட்டும் செலக்ட் பண்ணி இந்த சூப்பர்ஸ்கிரிப்ட் ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணீங்கடா கிளிக் பண்ணீங்கடா அது உங்களுக்கு அந்த நம்பருக்கு மேல போயிடும். அண்ட் அதை இதே நீங்க அதை கீழே எடுத்துட்டு வரணும் வேண்டாம். அதை சப்ஸ்கிரிப்ட் என்று சொல்லுவோம். இந்த எக்ஸ்க்கு கீழே 2 வார ஐக்கன் இதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்க்கலும் நம்பர் 1க்கு கீழே XT வந்துட்டு. ஸோ நான் இப்போ இந்த ஃபாண்ட் குரூப்ல எல்லா ஃபீச்சர்ஸும் படிச்சுட்டேன். இப்போ ஃபைனலா நான் இப்போ ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் வேண்டிய ஒரு ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட் ஹெட்டிங்ஸ் ஓகே the size 16 pt லையும் content the size 11 pt லையும் தான் வெச்சி என்னோட sizes இதுதான் என்னோட வேண்டிய ஒரு ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட் வர sizes ஓகே ஸ்டாண்டர்ட் sizes. அண்ட் வேண்டிய ஒரு ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட்ல 2 கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே இந்த ஃபாண்ட் கலர்ஸ்ல நாங்க 2 கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஹெட்டிங்ஸை போல்ட் பண்ணி உங்களுக்கு கலர்ஸ் வேண்டாம் சேஞ்ச் பண்ணிடும். நெக்ஸ்ட் என்னோட கண்டென்ட் எப்பயும் பிளாக் கலர்ல மாதிரி தான் போகும். ஓகே ஸோ அதுக்கு மேல நீங்க ஒரு ஹெட்டிங்க்கும் ஒரு கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட் குவாலிட்டியை இல்லாமக்க வேணும். ஸோ நீங்க இந்த 2 கலர்ஸ்க்கு மேல நீங்க போறீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் குவாலிட்டி வந்து குறைஞ்சிடும். ஓகே அந்த குவாலிட்டியை வந்து இல்லாமக்கும் நீங்க நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ற நேரம். அண்ட் ஆல்சோ ஒன் திங் டு நோட் டவுன் இதெல்லாம் நீங்க நோட் டவுன் பண்ணுங்க. இஃபெக்ட்ஸ் ஓகே இந்த இஃபெக்ட்ஸ் சொல்ற குரூப் இதுதானே. இதை வந்து நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட் செய்யற நேரம் கம்ப்ளீட்டா மறந்துடுங்க. ஓகே இந்த இஃபெக்ட் சொல்ற குரூப்பை யூஸ் பண்ணவே வேணாம். இதை கம்ப்ளீட்டா மறந்துடுங்க. இப்ப நான் சொல்றதுனால என்ன நடக்கும் என்றா உங்களோட ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட் குவாலிட்டியை குறைக்கும். அதுதான் நடக்கும். ஓகே அண்ட் ஆல்சோ இப்ப நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இந்த இஃபெக்ட்ஸ் எல்லாம் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் எனக்கு இந்த சாஃப்ட்வேர் இந்த சாஃப்ட்வேரால எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஃபீச்சர்ஸ். ஓகே இந்த சாஃப்ட்வேர் மூலமா எனக்கு தந்திருக்கிற ஃபீச்சர்ஸ் தான் இதெல்லாம். ஓகே இதை வந்து நீங்க வேண்டிய நேரத்துல வேண்டிய இடத்துல மட்டும் சூஸ் பண்ணி யூஸ் பண்றதுக்கு நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். ஓகே அதுக்காகத்தான் நான் சொல்றேன். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் தந்திக்கிறாங்க. இந்த எல்லா ஃபீச்சர்ஸையும் இன்சர்ட் பண்ணி தான் நீங்க ஒரு பண்ணி செஞ்சா தான் ஒரு ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட் ஆகும். அந்த ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குமென்றது இல்லை. ஓகே ஸோ நீங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கிட்டு கூட வரும் ஒரு ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட் கிரியேட் பண்றது இந்த ஃபாண்ட் குரூப்ல. ஓகே ஸோ எப்பயும் ஒரு ஹெட்டிங்ஸை போல்ட்ல வைங்க. ஓகே போல்ட் இந்த ஆப்ஷன்ல வைங்க. அண்ட் வேணும்னா ஹெட்டிங் கலர்ஸ் எல்லா ஹெட்டிங்ஸ்லயும் கலர்ஸ் உண்டாக்குங்க. சேம்ல போங்க 2 கலர்ஸ் உங்க என்டையர் டாக்குமெண்ட்க்கும் யூஸ் பண்ணுங்க. இது தான் ஸ்டாண்டர்ட் சைஸஸ். இதை ஃபாலோ பண்ணா ஓகே. ஓகே இப்போ நான் ஃபாண்ட் ஃபார்மேட்டிங் கம்ப்ளீட்டா பார்த்துட்டேன். நெக்ஸ்ட் வில் மூவ் டு பேராகிராஃப் ஃபார்மேட்டிங். ஓகே இந்த பேராகிராஃப் ஃபார்மேட்டிங்ல நாங்க அலைன்மெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு 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 பேராகிராஃப் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகணும் அது எங்க முடியணும். ஓகே அண்ட் புல்லட்டிங் அண்ட் நம்பரிங் ஆப்ஷன்ஸ். ஓகே லைன் ஸ்பேசிங் இதுவரைதான் இந்த பேராகிராஃப் ஃபார்மேட்டிங்ல நாம பார்ப்போம். ஓகே இப்போ ஒரு பேராகிராஃப் நான் இதுக்கு கிரியேட் பண்றேன். ஸோ நான் ஜஸ்ட் இந்த சென்டென்ஸை காப்பி பண்ணி அடுத்தடுத்து பேஸ்ட் பண்ணி இதுக்கு ஒரு பேராகிராஃப் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி கிரியேட் பண்றேன். ஓகே ஸோ இது ஒரு ஜஸ்ட் பொய்யான பேராகிராஃப். நான் சும்மா அவசரத்துக்கு ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே இந்த பேராகிராஃப்
ஸ்டார்டிங் இந்த பேராகிராஃப் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல இருந்து. ஓகே, இத நாங்க லெஃப்ட் அலைன்மென்ட் என்று சொல்லுவோம். இப்போ இதே பேராகிராஃப் எனக்கு ஒன் மோர் திங், இந்த பேராகிராஃப் ஃபார்மேட்டிங்க்கு நாங்க யூஸ் பண்ற குரூப் தான் இந்த தேர்ட் குரூப். ஹோம் டேப்ல வர தேர்ட் குரூப் பேராகிராஃப் குரூப். ஓகே, இப்போ நாங்க எல்லா சேஞ்சஸும் நாங்க இந்த பேராகிராஃப் குரூப்ல தான் பார்க்க போறோம். ஓகே, எங்களுக்கு பேராகிராஃப் அலைன்மெண்ட் சொல்றது எங்களுக்கு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அண்ட் எண்ட் பண்ண வேண்டிய இடம். அதை தான் நாங்கள் அலைன்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த அலைன்மெண்ட்ஸ் எங்களுக்கு 4 விதமான அலைன்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லெஃப்ட் அலைன்மெண்ட் and center alignment, right alignment and justify alignment. So first நாங்க பார்த்தோம்டா இந்த பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுது லெஃப்ட்ல இருந்து. சோ இது லெஃப்ட் அலைன்மெண்ட். இந்த பேராகிராஃப் எனக்கு சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும்டா இப்போ உங்களுக்கு பார்க்கணும் இது சென்டர் அலைன்மெண்ட். ஓகே, நான் இது சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேராகிராஃப் சேஞ்ச் ஆகுது பார்க்கணும். இது ரைட் அலைன்மெண்ட். இத நான் கிளிக் பண்ணது உங்களுக்கு பார்க்கணும் எப்படி ரைட்க்கு இந்த அலைன்மெண்ட் ஆகிடுது. நெக்ஸ்ட் சோ இதுதான் அலைன்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் இது ஜஸ்டிஃபை சொல்ற அலைன்மெண்ட். ஓகே, இந்த அலைன்மெண்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்க்கணும். ஓகே, இல்ல ரைட் I'll show you. So left alignment and இந்த justify சொல்ற alignment பார்ப்போம். இப்போ நான் 3 விதமான alignments பார்த்துட்டேன். left alignment, center alignment, right alignment. இந்த alignmentsக்கு keyboard shortcuts தான் CTRL plus L வந்து left alignment. சரியா? CTRL plus R வந்து right alignment. And CTRL plus E வந்து center alignment or middle alignment. சரியா? So final நாம பாப்போம் இந்த justify சொல்ற alignment. இந்த justify சொல்ற alignment உங்களுக்கு பார்க்கணும். இந்த paragraphல நான் margin draw பண்ணேன்டா. So உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் margin என்னதுன்னு புக்ஸ்ல நான் பார்த்திருக்கேன். So margin பத்தி இன்னும் டீடைல்ஸ் நான் அந்த சாஃப்ட்வேர்ல ஃபியூச்சர்ல படிப்பேன். So இப்போதைக்கு நீ இந்த margin நான் மார்க் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஓகே எல்லாம் ஃபர்ஸ்ட்ல லெஃப்டால டைப் ஆகிக்குது. பட் இங்கிட்ட மார்ஜின் பார்த்தீங்கன்னா அன்ஈக்குவலா இருக்குது. இந்த மார்ஜினை நான் டிரா பண்ணேன் உங்களுக்கு பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு அன்ஈக்குவலான ஒரு செட்டப். ஓகே, சோ இத நாம ஈக்குவல் பண்ண தான் இந்த justify சொல்ற alignment யூஸ் பண்ணோம். சோ இந்த paragraph நீங்க செலக்ட் பண்ணிட்டோ இல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டோ இந்த justify சொல்ற alignment நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பார்க்கணும் உங்களோட ரெண்டு சைடுல மார்ஜின்ஸும் ஈக்குவல் ஆகுற மாதிரி பேலன்ஸ் பண்ணி உங்களோட வேர்டிங்ஸ் டைப் ஆகி இருக்கிறது. ஓகே, இதுதான் நான் justify சொல்றேன். இதுதான் நான் justify alignment சொல்லுவோம். சோ இந்த alignment தான் நீங்க வேண்டிய ஒரு புக்ல நியூஸ் பேப்பர்ஸ் ஆர்டிகல்ஸ் எனி ப்ரொஃபஷனல் லெட்டர்ஸ் இந்த வேண்டிய ஒரு ப்ரொஃபஷனலான டாக்குமெண்ட்ல பார்க்கலான alignment தான் இந்த justify சொல்ற alignment. ஓகே, சோ இந்த alignment உண்டான கீபோர்ட் ஷார்ட்கட் தான் CTRL control key plus J justify alignment. Clear? So alignments பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நாம லைன் ஸ்பேசிங் பார்ப்போம். ஓகே, ஸோ லைன் ஸ்பேசிங் சொல்றது இந்த ஒரு சென்டென்ஸ்க்கும் கீழே
வேண்டிய மாதிரி கஸ்டமைஸ் பண்ண இயலும். ஓகே, சோ இந்த லைன்ஸோட அப் அண்ட் டவுன் arrow icon இந்த drop down click பண்ணீங்கன்னா லைன் ஸ்பேசிங் ஆப்ஷன் இருக்குது. இது 1.0 ல இருக்குது. 1.15 1.5 2.0 அப்படி சேஞ்ச் பண்ணேலும் இந்த சேஞ்சஸ்க்கு நீங்க பேராகிராஃபை கண்டிப்பா செலக்ட் பண்ணணும். ஓகே, 1.5 ல இருக்குது, 1.15 1.5 2.0 2.5 3.0. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லைன் ஸ்பேசிங் ஆட் பண்ணிடும். அண்ட் இந்த பேராகிராஃப் குரூப்ல நாங்க இந்த அலைன்மெண்ட் அண்ட் லைன் ஸ்பேசிங் செய்யறதுக்கு நாங்க எங்க என்டையர் பேராகிராஃபையும் கண்டிப்பா செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ வேண்டிய ஒரு ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட்ல வர லைன் ஸ்பேசிங் தான் 1.0 or 1.15. ஓகே, ஸோ நான் இப்போ நான் உங்களுக்கு இந்த செலக்ட் பண்ணிக்கிற பேராகிராஃப்ல கீழே ஒரு குட்டி ஏரியா லீவா வீடு பார்க்கல. ஓகே, இந்த ஏரியாவை உங்களுக்கு அட்டோ ரிமூவ் பண்ணிடு. உங்களுக்கு அட் ஆகிக்கிறதுனால இந்த ஒரு ஏரியா அட் ஆகிக்கிறதுனால ரிமூவ் ஆஃப்டர் பேராகிராஃப் சொல்ற ஆப்ஷன். ஓகே, அது கொடுத்தது எப்படி அது ரிமூவ் ஆகுதுன்னு பார்க்கணும். அண்ட் ஒரு பேராகிராஃப்க்கு மேல அட் பிஃபோர் பேராகிராஃப்ல உங்களுக்கு பார்க்கணும். பேராகிராஃப்க்கு மேல அந்த ஒரு குட்டி ஆப்ஷன் அட் ஆகுது, அது இப்போ உங்களுக்கு ரிமூவ் பண்ண மேல். ஓகே, so these are alignments and line spacing. Now we'll move to numbering and bulleting options. Okay, so numbering option நீங்க பாத்தீங்கன்னா ஓகே, சோ உங்களுக்கு எங்க சரி நம்பரிங் ஆப்ஷன் ஒன்று ஆட் பண்ணணும்னா இந்த நம்பர்ஸோட வர drop down கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்பரிங் ஸ்டைல் இருக்குது. சோ இதுல வேண்டிய ஒரு நம்பரிங் ஸ்டைல் உங்களுக்கு ஆட் பண்ண இயலும். ஓகே, இப்போ நான் நம்பரிங்ஸ்ல கொஞ்சம் just some example நான் டைப் பண்ணேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நம்பரிங்ல இருந்து நான் செகண்ட் நம்பரிங் போறதுக்கு என்டர் பிரஸ் ஆகினா செகண்ட் நம்பரிங் வரும். நான் அடுத்து சும்மா வெஜிடபிள்ஸ்னு டைப் பண்ணேன். இப்போ எனக்கு இந்த தேர்ட் நம்பரிங்க்கு போகணும்னா நான் என்டர் கிளிக் ஆகினா நான் இந்த தேர்ட் நம்பரிங்க்கு போவேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த வெஜிடபிள்ஸ்ல ஒரு சப் நம்பரிங்ஸ் எனக்கு கிரியேட் பண்ண வேணும். ஓகே, இந்த நான் செகண்ட் சொல்ற இந்த செகண்ட் நம்பரிங் ஆப்ஷனுக்கு சப் கேட்டகரிஸ் கொண்டு வரணும்னா ஓகே நான் இந்த டபுள் சாரி இந்த நம்பரிங்ல இருந்து என்டர் பண்ணிட்டு tab கீயை பிரஸ் பண்ணீங்கன்னா ஓகே இந்த நம்பர் 2 சொல்ற நம்பரிங் ஆப்ஷனுக்கு சப் கேட்டகரி கொண்டு வரணும்னா என்டரை கிளிக் பண்ணினா உங்களுக்கு பார்க்கலும் நம்பர் 3 க்கு வருது. வந்ததுக்கு ஒரு tab கீயை பிரஸ் பண்ணுங்க உங்களுக்கு அதுக்கு உண்டான சப் கேட்டகரிஸ் வரும். இதுல நான் வந்து சும்மா வெஜிடபிள்ஸ்க்கு நேம்ஸ் கொஞ்சம் டைப் பண்றேன். ஓகே, ஸோ இங்க இருந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகணும்னா என்டர் கீயை டபுள் பிரஸ் பண்ணா ஒரு நார்மல் நம்பரிங்ஸ்க்கு போகும். ஓகே, நான் இதுக்கு ஃப்ளவர்ஸ் சும்மா டைப் பண்றேன். டபுள் என்டர் கீ பிரஸ் பண்ணீங்கன்னா ஒரு நம்பரிங்ஸ்ல இருந்து ஃபுல்லா நீங்க ரிலீஸ் ஆகி ஒரு நார்மல் சென்டென்ஸ்க்கு சேஞ்ச் ஆகிடுவீங்க. அண்ட் we have one more option called bulleting. ஸோ உங்களுக்கு வேண்டிய இடத்துல நம்பரிங்ஸ் யூஸ் பண்ணி நீங்க நம்பர்ஸோட வர ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி வர இந்த டிசைன்ஸ்ல எங்களுக்கு புல்லட்ஸ் இருக்குது. ஸோ யூசிங் திஸ் புல்லட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வேண்டிய ஒரு புல்லட்டிங் ஆப்ஷன் கொண்டு வந்து ஒரு புல்லட் பாயிண்ட்ஸை டைப் பண்ணி எழுதும். ஓகே, ஸோ திஸ் இஸ் நம்பரிங் அண்ட் புல்லட்டிங். ஓகே, நான் இப்போ நான் இன்னைக்கு கிளாஸ்ல ஃபார்மட்டிங்ல என்னோட 2 சப் டாபிக்ஸ் கம்ப்ளீட்டா பார்த்துறோம். ஃபாண்ட் ஃபார்மட்டிங் அண்ட் பேராகிராஃப் ஃபார்மட்டிங். ஓகே, நெக்ஸ்ட் பேராகிராஃப் ஃபார்மட்டிங்ல ஒன் மோர் திங். இந்த பேராகிராஃப் இங்கிட்டு இருந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிடுது.
இது எனக்கு இந்த ஆப்ஷன் மூலமா wait. Okay. இந்த ஆப்ஷன் மூலமா எனக்கு இந்த பேராகிராஃப்ல ஏரியாஸை சேஞ்ச் பண்ணிடும். ஓகே, இப்போ நான் இப்போ சும்மா ஒரு சென்டென்ஸ் டைப் பண்றேங்கிறதுக்கு டைப் பண்ணிட்டு இந்த ஸ்டார்ட் ஆகிற சென்டென்ஸ்ல இந்த அலைன்மெண்ட்ஸ்ல போகாம நான் கொஞ்சம் இதுல இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட இந்த இன்டென்ஷனை நான் இன்க்ரீஸ் பண்ண நினைச்சேன். எனக்கு இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி இன்டென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த டைப்பிங் கொண்டு போயிடும். அண்ட் அதை எனக்கு டிக்ரீஸ் பண்ணி மேலும். ஓகே, ஸோ ஃபைனலாக நாங்கள் ஃபார்மட்டிங்கில் என்னோட 2 சப் டாபிக்ஸ் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டேன்.